வணக்கம் திரு சையத் ஜாஃபர் ஷா சார், நீங்க திருநெல்வேலியிலிருந்து பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் ஜாஃபர் ஷா. இப்பொழுது இந்த வணக்கம் சார். இப்போ இந்த தங்க விலையினால அடிப்படையான மக்களோடு உங்களுடைய நிறுவனத்திற்கு நிறைய தொடர்பு உண்டு. மக்களோடு மக்களாக பேசுவீர்கள், விழா காலங்களில் நல்ல அதிகமாக விற்பனை செய்வீர்கள். இப்பொழுது தங்கச்சீட்டு முறைகளும் நடைமுறையில் இருக்கிறது. உங்களுடைய ஜுவல்லரி நான் உங்களை பற்றி கேட்கவில்லை, பொதுவாக இந்த ஜுவல்லரி பிஸ்னஸில் எந்த விதமான தாக்கம் ஏற்படுத்தியிருக்கிறது? பொதுமக்களுடைய டெண்டன்சி, அவர்களுடைய இன்டென்ஷன் எந்த மாதிரி இருக்குது? மக்கள் என்ன பேசுகிறார்கள்? அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நீங்கள் எப்படி நகரப் போகிறீர்கள் திரு ஜாஃபர் ஷா? இப்போ உள்ள விலைக்கு சார், மக்கள் ரொம்ப அதிகமான கவலை. ஒரு ரேட்டெல்லாம் 1,215,000 ரூபா ஆயிட்டு ஒரு பவுன் தங்கம். திடீர்னு வேர்ல்டு மார்க்கெட்டை நேற்று $4,340 தாண்டிட்டு, இதில் வேறு நம்ம ஐஎன்ஆர் ரேட்டு வந்து 90 ரூபா 90 பைசா, இப்போதைக்கு 91 ஓடுது. நேற்று நடந்த சம்பவம். நேற்று ராத்திரி அதே மாதிரி அதே டாலர் அப்படியே குறைஞ்சி 4,275 வந்துச்சு. இன்றைக்கி அதே தங்கம் 150 ரூபா குறைஞ்சிட்டு ஒரு கிராமுக்கு. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அதே டாலர் அப்படியே கூடிகிட்ருக்கு, 4,300க்கு தாண்டிட்டு ஐஎன்ஆர் 91 ஆகிடுது. நாளைக்கு இதே நிலமை போச்சுன்னா நாளைக்கு இன்னும் 50 ரூபா கூட தான் செய்யும். குறையதுக்கு வேர்ல்டு மார்க்கெட்டில் நடக்குது, நடக்குமான்னு தெரியல. இதுக்கு காரணம் வந்து எல்லா நாட்டிலுடைய சண்டை சச்சரவு. இந்த நாட்டுக்கு தங்கத்தை வச்சு தான் பொருளாதாரத்தை சரி பண்ணுறாங்க. இதுக்கு எல்லாரும் அமைதியாக இருந்தால் தான் எல்லாரும் வாழ முடியும். போக இந்தியாவில் வந்து தங்கம் இல்லாமல் யாரும் வாழ முடியாது. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் தங்கம் வேணும். காது குத்து மூக்கு குத்துறதுக்கு, தாலி செயின் வாங்குறதுக்கு, தாலி வாங்குறதுக்கு, எல்லாத்துக்கும். இதில் வெள்ளி விலையும் அதிகமாக அதுவும் கூடிட்டு போன இதுக்கு இந்த பொதுக்கு பார்த்தீங்கன்னா அதிக கிலோவுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தாண்டிட்டு ஒரு கிலோவுக்கு. வரக்கூடிய மக்கள் வந்து பாமாலை மக்கள் வந்து ஒரு தோடு கூட வாங்க முடியாத சூழ்நிலை ஆகிட்டு. ஒரு நேரத்தில் 4 கிராம் தோடு 20,000க்கு விற்றோம். அதே 4 கிராம் தோடு இன்றைக்கி 52,000 53,000 ஆகிட்டுது. அவங்க பாவமாக தான் இருக்குது, இப்படி வாங்குவாங்க. கல்யாண காலங்கள் வரும்போது இதோட இப்போ இன்னைக்கு மாதம் இருக்கும். இன்றைக்கி இப்போ இந்த காலங்கள் திருமண காலங்கள் வரும்போது இப்போயுமே தங்கம் வாங்குவாங்கன்னு நினைப்பாங்க. இந்த விலைவாசிகள் கூடிட்டு தான் இருக்குது, தவிர குறையதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. பைசா வேலி இன்டர்நேஷ்னல் நம்மளுடைய ஐஎன்ஆர் பைசா வேலி கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா ரேட்டு குறையலாம். ஆனால் அதுவும் சரியாக தான் இருக்குது. நம்ம இந்தியா நாட்டு பணம் தான் கூடியிருக்குன்னு இல்லை. இப்போ அரப் கண்ட்ரி எடுத்தாங்களே, அங்கேயும் 24 ரூபா 30 பைசா ஆகிட்டு இன்றைக்கி ரேட் எடுத்து பார்த்தா. அங்கேயும் எல்லா நாட்டுடைய பைசாவும் கூட தான் இருக்குது. இது எப்படி சரிசமம் பண்ண போகிறாங்க, எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த விலை கூடுறதுனால வியாபாரம் வந்து இப்போ கம்மியாக தான் இருக்குது. திரு ஜாஃபர் ஷா, இப்போது இந்த மக்கள் என்ன உங்கள் கடையில் ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் வர்றாங்கன்னு வைத்துக்கொள்வோம். தற்போது வரக்கூடிய மக்கள் ஒரு ஆளுக்கு ஆவரேஜாக இத்தனை கிராம் தங்கம் விற்கும் ஒரு கணக்கு நமக்கு உண்டு. தற்போது இந்த விலையேற்றத்தால் தங்கத்தினுடைய வாங்கும் திறன் குறைந்திருக்கிறதா? மக்கள் புலம்பல் உங்களிடத்தில் எப்படி இருக்கிறது? நகைச்சீட்டு குறித்து நான் கேட்டேன். மாதம் இவ்வளோ கட்டுறாங்க, அது உங்கள்கிட்ட இன்க்ரீஸ் ஆகுதா? வேறு இன்வெஸ்ட்மெண்ட் போகிற போது இது பண்ணுகிறார்களா? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நாங்கள் வந்து சீட்டுலாம் நடத்துறது கிடையாது சார். சீட்டு நடத்த முடியாது. சரி, ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான காரியம். அது போக விற்பனை இப்போ வந்து இந்த விலை கூடின அப்புறம் கொஞ்சம் கம்மியாயிட்டுது, வியாபாரம் கொஞ்சம் கம்மியாயிட்டுது. சரி, ரைட். வியாபாரம் கொஞ்சம் கம்மியாயிட்டுது. வியாபாரம் கம்மியாக வந்து மக்களுடைய மனநிலை எப்படி இன்னைக்கு கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்கு. நாளைக்கு எப்படி மக்கள் பார்ப்பாங்க, நாளைக்கு கொஞ்சம் குறையணும்னால அப்படி இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க மக்கள். விலை குறையுன்னு சொல்லி விலை குறையுமான்ட்டு. இன்னும் மக்களுடைய நிலைமையும் அப்படியே தான் இருக்குது. எப்படி செய்யணும், நாங்கள் எங்களுடைய வியாபாரம் குறைஞ்சிட்டு தான் இருக்குது. கூடலாம் ஒன்றும் கிடையாது, குறைஞ்சிட்டு தான் இருக்குது. நாங்கள் எல்லாத்தையும் கேட்போம், வியாபாரம் எப்படி இருக்குது கேட்கும்போது எல்லாராலும் மெட்ராஸ் வரைக்கும் சென்னை வரைக்கும் வியாபாரத்தை அங்கே கேட்டுக்கிடுவோம். வியாபாரம் மொத்தத்திலே வியாபாரம் கம்மி தான். இப்போ ரேட்டு கூடுறதுனால கம்மியாக தான் இருக்குது, கூடுதலாக ஒன்றும் கிடையாது. உங்களுடைய கருத்தை 2ஆம் முறையில் எங்களுக்கு வைங்க. என்ன செய்ய போறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க மக்களுக்கு? சார் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தான் அதிகமாக முதலீடு பண்ணுறாங்க. இப்போ நான் அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருக்கேன். பேசும்போது 7 மணிக்கு அமெரிக்கா டாலர் ஓப்பன் ஆகிட்டு
அப்போ ரேட்டு வந்து $4275 ஓடிச்சு. இப்போ அதே இது 4326 ஆயிட்டு. அப்போ ஆர்டிஎஸ் ரேட்டும் அப்படியே கூடிட்டு. இப்போ நேத்து விலை கூடி இருந்தது, இன்னைக்கு குறைச்சாங்க. இதே விலை தச்சு போய் ஓடிட்டு இருக்க பார்த்தா நாளைக்கு அதே விலை தான் வரும். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தான் அதிகமாக முதலீடு பண்ணி டாலரை ஏற்ற விடுறாங்க. இதுதான் இப்போ ஏறிட்டு இருக்கு. சரி, இதுக்கு நாம தான் ஏதாவது நம்ம நாட்டில இருந்து ஏதாவது செஞ்சுதான் அந்த டாலருடைய வேலிஷனை குறைக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை செய்யணும் சார். நான் அவர் சொல்றது $90 $95 இப்போதைக்கு ஓடுது. இப்போ ஜாஃபர் ஷா, நான் அடுத்து உங்கள்கிட்ட கேட்கறது, ஒரு பிஸ்னஸ் மேனா மக்களோடு மக்களாக இருக்கும்போது உங்க மனநிலை எப்படி இருக்கு? உங்கள்கிட்ட நான் உங்களை கேட்கல, ஜாஃபர் ஷா இல்லை, எல்லாருடைய மனநிலையும் இந்த மாதிரி இருக்கே, நம்ம பிஸ்னஸ் எப்படி இருக்குமோ, a lot of the confabulation is going on. பல பேருக்கு பல குழப்பம் இருக்கும். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? நீங்கன்னா உங்கள மாதிரி நகை வியாபாரிகள். கண்டிப்பா சார், நம்ம காலையில ஒரு விலைக்கு வித்துட்டோம். சரி, காலையில ஒரு விலைக்கு வித்துட்டோம். இப்போ தங்க அந்த வித்த இடத்தை நிரப்பணும். அப்ப நிரப்புறதுக்கு இப்ப தங்கம் வாங்கணும். அந்த காலையில குறைச்சி சொன்னாங்க, இப்போ அதே தங்கம் இப்ப விலை கூட சொல்றாங்க. ஓகே ஓகே ஓகே, கூட சொல்றாங்க. அப்போ எங்களுடைய ஒரு நாளைக்கு ஒரு நாள் மாறிக்கிட்டே இருக்கு. நாங்க ஒரு பணத்தை வாங்குறோம், அடுத்த நஷ்டத்துக்கு தான் வியாபாரம் பாக்குறோம். சரி 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 சரி, ஒரு பேசிட்டே இருக்கேன், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பேசிக்கிட்டே நீங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட் ஓபன் ஆயிட்டு ஒருவேளை எல்லாருக்கும் வந்து விலை இன்னைக்கு குறைஞ்சிருக்கு, நாளைக்கு குறையும் நினைப்பாங்க. குறையிற மாதிரி சான்ஸே இல்லை. எல்லாம் இந்த டாலர் ரேட்ல தான் நம்ம எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு.